அன்னைக்கு நைட்டு திடீர்னு நல்ல மழை பெஞ்சுட்டு இருந்துச்சு. ஆஃப்டர்நூன் செஞ்சதே இருந்தனால, டின்னர் செய்ற வேலை இல்ல. பட் எங்களுக்கு வந்து ரைஸ் மாதிரி ஏதாவது சாப்பிடணும் போல இருந்தனால, பன்னீர் அதுக்கப்புறம் பட்டாணி இதெல்லாம் சேர்த்து ஒரு புலாவ் மாரி ரெடி பண்ணியிருந்தேன். ஒரு பேன்ல கொஞ்சமா நெய் சேர்த்து, அதுக்கப்புறம் பன்னீர் எல்லாமே ஆட் பண்ணி, லைட்டா வந்து அது 2 பக்கமே வந்து கோல்டன் கலர் ஆகணும். அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு குக்கர்ல கொஞ்சமா நெய், எண்ணெய் சேர்த்து 2 டீஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறம் 2 பே லீஃப், 3 ஏலக்காய், அதுக்கப்புறமா 3 பச்சை மிளகா, 10 டூ 15 முந்திரி சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் 1/2 கப் கிட்டக்க பச்சை பட்டாணி அதையுமே ஆட் பண்ணிட்டு, தேவையான அளவுக்கு உப்பு அண்ட் கொஞ்சமா ரைஸ் வந்து நான் ஊற வச்சிருந்தேன். பாஸ்மதி ரைஸ். அதையுமே ஆட் பண்ணிட்டு, தண்ணியுமே ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு முன்னாடியே ஆட் பண்ணியிருக்கணும். நான் மறந்துட்டேன். அதனால லாஸ்ட்ல ஆட் பண்ணிக்கிறேன். பட் கரம் மசாலா பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்ல தான் ஆட் பண்ணணும். ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிட்டு, 1/2 லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிட்டு, ஃப்ரை பண்ணி வச்சிருக்க பன்னீர வந்து லாஸ்ட்டா தம்ல வைப்போம் இல்லையா? அதுக்கு முன்னாடி போட்டா போதும். ரொம்ப சிம்பிளா ஒரு 10 நிமிஷத்திலேயே பண்ணிறலாம். பட் டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த பன்னீர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹைலி புரோட்டீன். அதனால கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் ஆஃப்டர்நூன் இருந்த சிக்கன் வச்சு சாப்பிட்டாச்சு. ஸோ நாளைக்கு பார்க்கலாம். அதுவரைக்கும் பாய்.